மலர் ஜாதகத்துல பிரச்சனைங்கிறதுனாலதான் இந்த கல்யாணத்தை நாங்க தள்ளி போட்டோம். நிச்சயதார்த்தத்துலதான் எந்த பிரச்சனையும் இல்லையடி. எதை வச்சுமா சொல்ற? மதுவுக்கும் ஜீவா சாருக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்தாங்களா? அவங்களுக்கு எல்லாம் சரியா இருக்காமா? அதெல்லாம் எப்படி கேக்குறது? எனக்கு என்னமோ ஜாதகம் பார்த்த மாதிரி தெரியல. ஏன் பாக்கலக்கா? அவங்களுக்கு நிச்சயம் நடக்க போகுது, கல்யாணமும் பண்ணிக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஜாதக பொருத்தம் பார்த்துதானே ஆகணும். பொருத்தம் பார்க்காம கல்யாணம் செய்யக்கூடாதுன்னு உன் விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அவங்க கல்யாணத்துல மட்டும் அது எப்படி வேணான்னு விட்டுற முடியும்? அதெல்லாம் அவங்க விட்டுற மாட்டாங்கடி. கண்டிப்பா பாத்திருப்பாங்க. அத பத்தி நம்ம கிட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? சம்பந்திங்கிற முறையில சொல்லிருக்கணுமா? ஜாதக பேச்சு வந்தப்ப அத பத்தி ஒரு பேச்சாவது வந்திருக்கணும். அப்படி வரலனா அவங்க பாக்கலன்னு தானே அர்த்தம். அக்கா கல்யாணத்தை நிறுத்திட்டு இந்த நிச்சயத்தை நடத்தணுங்கிறதுதான் அவங்க நோக்கம். அதனாலதான் நம்ம விஷயத்துல மட்டும் ஜோசியரை வச்சு குழப்பிட்டாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு வாங்க. உனக்கு போலீஸ்கார புத்திங்கிறதுனால எல்லாத்தையும் சந்தேகப்படுற, பாக்குற எல்லாரையும் தப்பாவே பாக்குற. ஆனா எங்களுக்கு எதுவும் தப்பா தெரியலடி. நாட்டாய முதலாளி நியாயமா தான் நடந்துக்கிறாரு. அவங்க எல்லாரையும் விட நான் தான் ஜோசியரை பாக்குறதுல உறுதியா இருந்தேன். இவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் கல்யாணத்தை தள்ளி வைக்கணுங்கிற கஷ்டத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன். இத பார், இது நான் நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு. இதுக்காக நீ மத்தவங்களை எல்லாம் குறை சொல்லாத. இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் போதும் மயிலு. இந்த பேச்சை இதோட விட்டுரு. பரிகார பூஜை பண்ணணும்னு நான் முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அவ கல்யாணம். அன்னைக்கே சொன்னேன், எனக்கு உன்ன மாதிரி படிப்பறிவு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா அனுபவ அறிவு இருக்கு. போற பாதை தப்பா இருந்தா அதுவே புரிய வச்சிரும். எல்லாம் சரியா போயிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன், நீயும் நம்பு. அப்படி முடியலன்னா எங்க நம்பிக்கைய கெடுக்காம இரு, அது போதும். ஏய் மயிலு, மயிலு, என்னடி ஆச்சு இவளுக்கு? நான் பேசுறத கூட கேட்காம அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. விடுமா, என் கல்யாணத்தை தள்ளி போட்டு கோவம் அவளுக்கு. காலையில சரியாயிடுவா. உண்மை என்னங்கறத நாம போய் எல்லார்கிட்டையும் விளக்கி சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. டேய் மச்சான், மாமா சார் பயங்கரமான கேடிடா. தான் முடிவை ஏத்துக்க வைக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் பேசுறான்னு கவனிச்சியா? நிச்சயங்கிறது ஒரு நல்ல காரியம் தானுங்களே. அத பத்தி 4 பேரு 4 விதமா பேச நாமளே எங்க அனுமதிக்கணும்? நம்ம பிள்ளைங்களோட கல்யாண விஷயத்துல ஒரு சின்ன அவசகுணம் கூட நடந்துடக்கூடாதுன்னு நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நிச்சயம் நிச்சயமா நடந்தே ஆகணும்னு நான் சொல்றதுக்கு நீங்களும் ஒரு காரணங்க. நான் உங்களுக்காகவும் தான் சொல்றேனுங்க. அதாவது நீங்க இப்போ இந்த கல்யாணத்துக்கு எதுக்கு சம்மதிச்சீங்க? மது பாப்பா நம்ம சின்ன முதலாளி உசுரை காப்பாத்தி கொடுத்துருச்சுங்க. அதுக்காக தானே இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க நிச்சயம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா முதலாளி நன்றி மறந்துட்டாரு, கொடுத்த வாக்கம் ஏறிட்டாருன்னு 4 பேர் பேசுவாங்க. மத்தவங்க பேசுறத பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாதுடா. நீங்க கவலைப்பட மாட்டீங்க முதலாளி. ஆனா என் முதலாளியை பத்தி எவனாவது ஒரு வார்த்தை பேசினா கூட எனக்கும் வந்துருங்க. அப்புறம் அந்த பஞ்சாயத்து நேரம் வெட்டு குத்துறதாங்க போய் முடியும். எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம்டா. நம்மள பத்தி எவனாவது ஒருத்தன் ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பான். அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது சரிங்க. இருந்தாலும் எதுக்கு நாம ஊரு வாயில போய் விடணும்? இத பத்தி யாரும் பேச அனுமதிக்காம இருந்தோம்னா அது நல்லா இருக்கும் இல்லைங்க. டேய் மச்சான்,
மாமா சார் அப்பா கிட்ட ஓகே வாங்காம போக மாட்டார். சுத்தி சுத்தி வந்து அடிக்கிறாரா. மாமா, எனக்கு என்னமோ நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு தோணுது. ஊர் பேசுங்கிறதுக்காக நாம நம்ம குடும்ப விஷயத்தை முடிவு பண்ணக்கூடாது. நான் ஊருக்காக மட்டும் சொன்னீங்க சின்ன முதலாளி. இப்ப ஒரு ஒரு பெரிய கண்டத்துல இருந்து நீங்க இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கீங்க. அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் யாரும் முழுசா வெளியே வரலீங்க. இந்த மாதிரி சமயத்துல வீட்டுல ஒரு விசேஷம் நடந்துச்சுன்னா நல்லதுன்னு பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா முதலாளியம்மா? அந்த மாதிரி குடும்பத்துல ஒரு சந்தோஷம் திரும்புதுன்னா நீங்க என்ன வேண்டாம்னு சொல்ல போறீங்க முதலாளி? இதெல்லாம் யோசிச்சுதான் இந்த நிச்சயத்தை தவறாம நடத்திடலான்னு சொல்றேங்க ஐயா. இன்னும் என்னங்க யோசிக்கிறீங்க? நாட்ராயன்னு நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில தான் இவ்வளவு தூரம் சொல்றாரு. ஆமாங்க. ஜீவா நிச்சயத்தை இப்பவே முடிக்கணும்னு தான் என் மனசுக்கும் படுது. நீங்களும் சரின்னு சொல்லுங்க. சரி, நீங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப நான் என்ன சொல்றது? நிச்சயத்தை நிறுத்த இவ ஏதோ திட்டத்தோட வந்திருக்கான்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எந்த எண்ணமும் இல்ல மது. உன்னை நம்ப முடியாதுரே. உனக்குள்ள இருக்கிற காதல் உன்னை என்ன வேணாலும் செய்ய வைக்கும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உண்மையை சொல்லி ஏதாவது கலாட்டா பண்ணலான்னு நீ பார்த்த, அதோட உங்க அக்காவை நீ மறந்துரு. உங்க அக்கா உனக்கு இல்லன்னு நீ நினைச்சுக்க. நீ என்ன மிரட்ட வேண்டிய அவசியமே இல்ல மது. என் அம்மாவுக்கு பதிலா நான் இதுல கலந்துக்க வந்திருக்கேன். அவ்வளவுதான். நான் வரேன். ஏய், எங்கடி கிளம்பிட்ட? அங்க வேலை இருக்கு மது. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இந்த கால் கொலுசுல கொக்கி ரொம்ப லூசா இருக்கு. டைட் பண்ணி விடு. வேணாம். என்னடி பாக்குற? டைட் பண்ணி விடு. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா மயிலு? நம்ம எதிரி முன்னால நாம ஜெயிச்சு காட்டுறதுதான். படிப்பு, விளையாட்டுன்னு இப்படி எல்லாத்துலயும் நீ என்ன ஜெயிச்ச. என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில உன்னை ஜெயிச்சு காட்டுவேன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு நான் அதை சாதிச்சு காட்டினேன் பாத்தியா? ஏ மது, விடு விடு. எதுக்கு வெந்து புள்ள வேலை பாச்சுற? பாவம் மயில அழுதுற போறா. இவெல்லாம் அழமாட்டாக்கா. பேருதான் மயிலு தவிர இவளோட மனசு இரும்புக்கா. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவா. முதலாளி, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்க,
உடனே சரி பண்ணிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்கீங்க. ஆமா நாட்ராயா, சிம்பிளா இருந்தாலும் நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மண்டபம் கிண்டபம்லாம் போகாம கொலசாமி கோயில்ல வச்சு நிச்சயம் செஞ்சுட்டா விசேஷம். நாங்க நீங்க என்ன சொல்லுவீங்களோ எது சொல்லுவீங்களோ ஒரே தவிப்பாவே இருந்துச்சு. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குது. குலசாமியோட ஆசீர்வாதம் தான் குடும்பத்துக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்களோட நிச்சயதார்த்தத்தை நடத்துறதுக்கு இதை விட வேற என்ன நல்ல இடம் இருக்க முடியும்? சரியா சொன்னீங்கம்மா, அதான் சரி. டேய் மச்சான், கொஞ்சம் வாடா. டேய், எங்கடா கூப்பிடுற? இல்லப்பா, ஒரு 2 நிமிஷத்துல பேசிட்டு வந்துரும், வாடா. இவங்க ஒன்னா சேர்ந்தாலே சும்மாவே சுத்துவாங்க. வந்துருவானுங்க. மயிலு, போய் மதுவை கூட்டிட்டு வந்துறேன். சரிம்மா. ஒரு நிமிஷம். அம்மா, என்ன அந்த புள்ளையத ரொம்ப நேரமா ஒத்து பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இதே முகத்தை நான் முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன். ஏமா, நீ எப்பவாவது சென்னைக்கு வந்திருக்கியா? ஆமா, இந்த புள்ள சேலம் எல்லைய தாண்டி இருந்தாலே ரொம்ப அதிகம். இவங்க சென்னைக்கெல்லாம் போவது அது சில சமயம் அப்படிதான். சில பேரை பார்க்கும்போது மகம் முன்னாடியே பார்த்த மாதிரி நமக்கு தோணும். இவளை பார்த்த மாதிரி மட்டும் இல்ல, அது இவளுக்கும் எனக்கும் ஏதோ நெருக்கமான தொடர்பு இருக்கிற மாதிரி தோணுது. எடுத்து மாத்திக்கங்கம்மா. இந்தாங்க. ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அத முதல்ல நான் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. மாப்பிள்ள, தப்பா நினைக்காதீங்க. நேரம் போய்கிட்டே இருக்குது. முதல்ல நிச்சயத்தை முடிச்சுக்குவோம், அதுக்கு பிறகு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இல்ல மாமா, மது என்னை காப்பாத்தினதுனாலதான் எங்க 2 பேருக்குமே நிச்சயதார்த்தம் நடக்குது. ஆனா இவதான் என்னை காப்பாத்தினாங்கிறத என்னால நம்ப முடியல.
அப்படின்னா நான் இப்ப போய் சொல்லிட்டேன்னு சொல்றீங்களா ஜீவா? இல்ல மது, அதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு தான் சொல்றேன். ஒரு குழப்பமும் இல்ல ஜீவா. மது குருவை கட்டையால் அடிச்சத நானே பார்த்தேனே. இவதான் உன்னை காப்பாத்துறதுங்கிறது உண்மை. மாப்பிள, முதலாளி மட்டும் இல்லைங்க, ரவி, முரளி, அப்புறம் போலீஸ்காரங்கன்னு அதை கண்ணால பார்த்த சாட்சிங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த விஷயத்துல நீங்க என் பொண்ணு சந்தேகப்படுறது, அதனால மாப்பிள தயவு செஞ்சு இந்த நிச்சயத்தை பிரச்சனை எதுவும் இல்லாம நடக்க விடுங்க. இல்ல மாமா, இவ கட்டையால அடிக்கிறதுக்கு முன்னால வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. நீங்க அப்போ மயக்கத்துல இருந்தீங்க ஜீவா. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. குரு உங்களை சுட வந்தப்ப நான் தான் தலையில கட்டையால அடிச்சு உங்களை காப்பாத்துனேன். என்ன நம்புங்க ஜீவா. ஆமா மாப்பிள, ஊரை கூட்டி நிச்சயம் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ போய் இப்படி பிரச்சனை பண்றீங்கன்னா, எங்களை சந்தேகப்படுறீங்கன்னா, நாங்க என்னதோ இதெல்லாம் திட்டம் போட்டு சாதிச்ச மாதிரி நல்லா இல்லைங்க. ஐயோ அல்ல, ஒருவேளை நாங்க இதையெல்லாம் திட்டம் போட்டு தான் சாதிச்சிருக்கிறோங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த முதலாளி என்ன மன்னிச்சிருங்க. இந்த நிச்சயமே வேண்டாங்க, நிறுத்திக்கலாங்க. அவசரப்படாதீங்கன்னு கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன ஜீவா இதெல்லாம்? இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு இப்ப என்ன திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புற? அம்மா, நான் உண்மை தானா வெளியே வரும்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா அது நடக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் கடைசி முயற்சியா நான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்து ஜீவா. உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? ஏன்பா அப்படி கேக்குறீங்க? நடந்த சம்பவத்தை உண்மைன்னு நான் நம்புறேன். அதனாலதான் உன்னை கட்டி வைக்கிறேன்னு மதுவுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீ இந்த டவுட்டை கிளப்புறேன்னா உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம்? அப்பா, எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது இப்ப விஷயம் இல்லப்பா. அன்னைக்கு நடந்தது உண்மைன்னு நம்பிதான் நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த வாக்கு தப்பா போயிடக்கூடாதுன்னு தான் நானும் ரொம்ப ஆசைப்படுறேன். இப்படி ஒரு உறுத்தலை மனசுல வச்சுக்கிட்டு நாம இந்த நிச்சயத்தை தொடர்ந்து நடத்துறது சரியில்லைங்க. உங்க சந்தேகத்தை நாங்க எப்படி தீர்த்தா நீங்க எங்களை நம்புவீங்கன்னு சொல்லுங்க. மதுதான் என்னை காப்பாத்தினான்னு சொல்லி சாமி முன்னாடி கற்பூரம் அடிச்சு எனக்கு சத்தியம் பண்ணட்டும். ஓ, என் பொண்ணு சத்தியம் பண்ணிட்டா நீங்க எங்களை நம்புவீங்க, அப்படிதானுங்க? அதுக்கு பிறகு இந்த நிச்சயம் நடக்கிறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது இல்லைங்களா? ஐயோ, கண்ணு, மாப்பிள்ளையோட எதிர்பார்ப்பு தான் என்னன்னு சொல்லிட்டார்ல, பிறகு என்ன? கற்பூரத்தை ஏத்தி சத்தியம் பண்ணிட வேண்டியதானே.
என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இந்த பொய்யவே சொல்றேன். என்ன மன்னிச்சிருமா? நான் தான் ஜீவாவை குருமூர்த்தி கிட்ட இருந்து காப்பாத்தினேன். இது என் குலசாமி மேல சத்தியம். என் மதன் கல்யாணம் உங்க தலைமையில தான் நடக்கணும்னு நானும் ஏற்கனவே கேட்டிருந்தேன் இல்லைங்க. அது முடிகிற வரைக்கும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கேடா. அவ்வளவு நாள் நான் இங்க இருந்தா ஊர்ல இருக்க பிசினஸ்லாம் யாரா பாக்குறது? அடா அதெல்லாம் ஒரு விஷயங்களா முதலாளி? நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தையே ஆளக்கூடியவரு. கையில வந்த போனும் அந்த கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா இங்க இருந்து எல்லா வேலையும் முடிச்சிட மாட்டீங்களா? போதா குறைக்கு அங்க மூத்த மாப்பிள்ள வேற இருக்காரு. அப்படி இருக்கையில நீங்க அங்க போய்தான் ஆகணும்னு எதுவும் கட்டாயம் இருக்குதுங்களா? அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுடா. சில வேலைகள்லாம் நம்ம கூட இருந்தாதான் நடக்கும். நம்ம ஆளுங்க எப்படி வேலை செய்வாங்கன்னு உனக்கு தெரியாதா? நான் இப்ப ஊருக்கு போயிடுறேன். நீ எப்ப கல்யாணம்னு சொல்லு, அப்ப நான் நடத்தி தரேன். நான் ஏன்டா இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன்? அது நீங்க என் கூட இருந்தீங்கன்னா அந்த சாமியா என் கூட நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும். அந்த யானை பலத்தோட நானும் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன் முதலாளி. அதுக்காக மட்டும் இல்லைங்க, நீங்களும் வாழ்க்கையில இன்னும் எம்பட்டுனாலதான் இப்படி பிசினஸ் பிசினஸ் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாறுதல் வேணும் இல்லீங்களா? அதுக்கு நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். நீங்க கூட இருந்தா நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஆமாப்பா, நீங்களும் இங்கே இருந்துருங்களேன். உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நீங்க கூடவே இருந்தாதான் ஆதாரத்தோட எல்லாத்தையும் என்னால புரிய வைக்க முடியும். என்ன புரிய வைக்கணும் சின்னவர? அது ஒண்ணு இல்ல மாமா, இங்க வேற சில பிசினஸ் எல்லாம் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கு. அத எவிடன்ஸோட அப்பாவுக்கு புரிய வைக்கிறேன்னு சொன்னேன். அப்பா, நீங்க இங்கேயே இருங்களேன் ப்ளீஸ் பா. ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் கம்பல் பண்றதுனால நான் இங்கேயே இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா, நன்றிங்க. தம்பிகளா, அதான் முதலாளியே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன வேலையை பார்த்துட்டு இந்த பொட்டியில எடுத்துட்டு உள்ளார போங்க போங்க போங்க. உள்ள வாங்கண்ணே, காஃபி சாப்பிட்டு போலாம். வரணுங்க, வரேன் வரேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் மாப்பிள. ஆனா நீங்க எதை நிறைவேற்ற துடிக்கிறீங்களோ அது நடக்காது. நடக்கன்னு நான் விட மாட்டேன்ல. மலரு, நான் சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டல? வாங்கிட்டேம்மா. பூஜைக்கு வேண்டியதெல்லாம் சாமியை கொண்டு வந்து வரல, நாம எதுவும் வாங்க வேண்டியது இல்லல்ல. வேணாண்டி, பரிகாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் அவரே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இல்லாத தோஷத்துக்கு என்னம்மா பரிகார பூஜை செய்ய போறீங்க? ஏய், தோஷமே இல்லனாலும் சாமிக்கு பூஜை பண்றது நல்லதாண்டி. நோயே இல்லாம மருந்து சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் தாமா வரும். நாளைக்கு காலையில பூஜை பண்ணணும்னு வர சொல்லிருக்காங்க. இப்ப போய் ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? சரிக்கா, நான் எதுவும் பேசல. ஜாதகத்துல தோஷம்னு சொன்னவங்க பரிகாரத்துல கூட குறைன்னு சொல்லலாமே. இத காரணமா சொல்லி கல்யாணத்தை கூட தள்ளி போடலாம். இப்ப என்ன தாண்டி சொல்ல வர நீ? இந்த பரிகார பூஜை எல்லாம் வேண்டாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவ கல்யாணத்தை இப்பவே முடிச்சலாங்கிறியா? நான் அப்படி சொல்லலமா. அவங்க சொல்றத செய்யலாம், ஆனா முழுசா நம்பிட வேண்டாம். எல்லா விஷயத்திலயும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கலாம். மயிலு, எவ்வளவு எச்சரிக்கையா இருந்தாலும் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அதனால்தான் நான் இப்ப எதையும் மனசுல போட்டு பெருசா குழப்பிக்கிறது இல்ல. சாமி மேல பாரத்தை போட்டுட்டு எதுவா இருந்தாலும் இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இத பாரு, மனுஷங்க நம்மள ஏமாத்தலாம், துரோகம் பண்ணலாம், ஆனா நம்ம குலசாமி நம்மள என்னைக்கும் கைவிட மாட்டாருன்னு நான் நம்புறேன்டி. உன் நம்பிக்கையை சாமி காப்பாத்துட்டோமா?
இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏய், நீ எங்களோட பூஜைக்கு வருவல? இல்லக்கா, 4-5 பேர்கிட்ட பால் பணம் வாங்க வேண்டியது இருக்கு. நாளைக்கு காலையில தான் வர சொல்லிருக்காங்க. நான் அந்த வேலைய பாக்குறேன், நீயும் அம்மாவும் போயிட்டு வாங்க. ஏண்டி, பூஜையோட பணம் வாங்குற வேலை பெருசா போச்சா? நான் அதுக்காக மட்டும் சொல்லலமா, அங்க வந்து அவங்க நடிப்பெல்லாம் நான் பார்க்க வேண்டி இருக்கும். என் வாயும் சும்மா இருக்காது. கடுப்புல நான் ஏதாவது சொல்லிட்டா உனக்கும் அக்காவுக்கும் தான் சங்கடம். நான் வராம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏய், என்னடி இவ? இந்த பூஜை தோஷம்லாம் இழுத்துக்கிட்டே இருக்க கூடாதுமா. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாம அதை தடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வை, இயல்பாவே நம்ம மேலத்தான் சந்தேகம் வரும். கோபிக்கும் அந்த தரித்திரம் பிடிச்ச மலருக்கும் கல்யாணம் நடந்துடக்கூடாதுங்கிறது தானே நம்ம நோக்கம். அதுக்கு பேசாம அந்த மலரையே இல்லாம செஞ்சுட்டோன்னா என்ன சொல்றீங்க? வேற வழி இல்ல கண்ணு. மலர் அந்த காட்டுக்குள்ள பரிகார பூஜைக்காக தனியா போய் தான் அபிஷேக தண்ணிய கொண்டுட்டு வரணும்னு சொல்லி இருக்கிறோம். அவ அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு திரும்பி வரும்போது பிரகாஷ் அவ கழுத்து அறுத்து போட்டு அவ மாட்டிருக்கிற நகநட்டையில எடுத்துக்கிட்டு ஊருக்கு சொல்லாம கொள்ளாம ஓடிடுவான். ஒருவேளை போலீஸே வந்து இந்த விஷயத்துக்குள்ள தலைய நுழைச்சு விசாரிச்சாலும் நகைக்காக நடந்த ஒரு கொலையா மட்டும்தான் அது பதிவாகும். நம்ம மேல ஒரு பயலுக்கும் சந்தேகம் வராது. ஆனா எனக்குன்னு ஆனான்னு இழுக்கிற மனசுல எதுனா தயக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அதை மூடி மறைக்க கூடாது, டக்குன்னு போட்டு உடைச்சிருந்தோம். என்ன மலர் கல்யாணத்தை சொல்லி மிரட்டிதான் மயில நாம அடக்கி வச்சிருக்கோம். மலர் இல்லன்னு ஆயிட்டா மயில எப்படிப்பா கண்ட்ரோல் பண்றது? இதுன்னு அந்த கழுதையை பத்தி நாம எதுக்கு என்ன கவலை பண்ண? நம்ம மதுவுக்கும் சின்ன முதலாளிக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சு. சபையிலேய வச்சு மதுதான் ஜீவாவை காப்பாத்தினான்னு கற்பூரம் ஏத்தி சத்தியமும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பெரிய முதலாளியோட முடிவை அந்த கடவுளே வந்தாலும் மாத்த முடியாது. எந்த சக்தி தடுத்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்த பெரிய முதலாளிய அனுமதிக்க மாட்டார். அவரோட மனசை இதுக்கு அப்புறமும் மாத்தணும்னா தான் ஜீவாவை காப்பாத்துனதா அந்த புள்ளு மயிலும் நிரூபிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு சாட்சி எப்படி நிரூபிக்க முடியும்? இனிமே அவளை பத்தி நாம கவலைப்பட வேண்டியது இல்லம்மா. சின்ன முதலாளிய மட்டும் அவ பக்கம் போக விடாம நாம இழுத்து புடிச்சு நிறுத்திட்டோம்னா போதும். ஐயோ மலரு, அழாத மலரு. நிறைய பிரச்சனையை தாண்டிதான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. அதையே யோசிச்சுக்கிட்டு படுத்திருப்ப. அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கு. பொதுவா கனவுல கெட்டது நடந்துச்சுன்னா நெசத்துல நல்லதுதான் நடக்கணும் சொல்லுவாங்க. கனவுல பாம்பு கடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோமா. நீ எதையும் நினைச்சு பயப்படாத. அம்மா, நானும் தைரியமா இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா முடியலம்மா. ஜீவா சார் நிச்சயத்தன்னைக்கு எங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கணுமா. என் ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொல்லி தள்ளி போட்டுட்டாங்க. விடிஞ்சா பரிகார பூஜை. மயில் சொன்ன மாதிரி அதுல ஏதாவது குறையோ தடங்களோ வந்துருமோன்னு பயமா இருக்குமா. இத பாரு, நினைக்கிறது தப்பா இருந்தா நடக்கிறதும் தப்பா தாண்டி இருக்கும். நாம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இத பாரு, நீ சாமி முன்னாடி தானே பரிகார பூஜை பண்ண போற. அதுல தப்பு நடக்க அந்த ஆத்தா விட்டுற மாட்டாடி. நீ தைரியமா இரு. அக்கா, நான் சொன்ன வார்த்தை தான் உன்னை குழப்பிடுச்சுனா என்ன மன்னிச்சிடுக்கா. நீ கனவுல கண்டது நிச்சயமா நெசத்துல நடக்காதுக்கா. அத நான் நடக்கவும் விட மாட்டேங்கா. பரிகார பூஜைய அவங்க தோஷம் போக்கதான் சொன்னாங்களா, இல்ல அதுல வேற ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு எனக்கு தெரியாது.
ஆனா இப்ப நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கறேன்க்கா. நாளைக்கு உன் பரிகார பூஜை எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா முடியும்க்கா. அதுக்கு நான் பொறுப்பு. கல்யாண விஷயத்துல எல்லாமே சரியா நடக்கிறதா தான் நீங்க நம்புறீங்க. ஆனா எனக்கு அதுல நிறைய சந்தேகம் இருக்குக்கா. ஆனா சும்மா சந்தேகப்படுறதோட நான் விட்டுற மாட்டேன்க்கா. உன் கல்யாணத்துக்கு எதிரா என்ன நடந்தாலும் அத நான் முறியடிச்சு உன்னையும் அவரையும் நான் சேர்த்து வைப்பேன்க்கா. என்ன நம்புக்கா. இவ்ளோ நேரமா மனசு ஒரு மாதிரி தாண்டி இருந்துச்சு. இப்போ நீ பேசினத கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெம்பா இருக்கு. இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறப்ப நீ ஏன் பயப்படுற? ஊரே எதிர்த்து நின்னாலும் இவ உன்னோட கல்யாணத்தை நடத்தி காட்டுவா. நீ நம்பிக்கையோட இருமா. மயிலு, மாடத்துல இருந்தே விபூதி எடுத்துட்டு வா போ. சரிம்மா. இத பாரு, ஒண்ணும் இல்ல. அம்மா, பாரு, இனிமே உனக்கு எந்த கனவும் வராது. சாமியை நினைச்சிட்டு நிம்மதியா தூங்கு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்டு கிளம்பணும்ல. படுத்துக்கண்ணா. மயிலு, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படு. சரிம்மா. படுத்துக்க. ஜோசியர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லாமா? வனக்கன்னிமார் கோயிலுக்கு போய் இந்த தீர்த்தத்தை வச்சு கும்பிட்டு எடுத்துட்டு வாமா. பயப்படாதீங்க முதலாளி. இத்தனை பேரோட அன்பும் அம்மனோட ஆசையும் இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது. எந்த குறையும் இல்லாம நான் இந்த பரிகாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த தைரியமும் நம்பிக்கையும் தான் முக்கியம் மலரு. நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேர்றதுக்காகத்தான் இதை செய்யறோம்னு நினைச்சுக்கோ. நமக்காக நீ யோசிச்சாலே உனக்கு எந்த பயமும் இருக்காது. நானும் உனக்காக வேண்டிக்கிறேன். இந்த பரிகாரம் முடிஞ்சு என்னோட தோஷம் நிவர்த்தி ஆகணும். எனக்கு பக்க பலமா நீதான் இருக்கணும். நான் முழுசா உன்னதான் நம்பி இருக்கேன். என்ன கைவிட்டுறாதம்மா. அம்மா தாயே, வரேம்மா. போமா. வரேங்க. சரி, போயிட்டு வா. நீ திரும்ப எங்கடி வர போற? உன் வாழ்க்கை இதோட முடிய போகுது. நீ எங்க எல்லாரும் பாக்குறது இதுதான் நீ கடைசி.
என்னடாச்சு உனக்கு? ஏன்டா கத்து? முள்ள குத்திருச்சு பிரகாஷே. பார்த்து வர மாட்டியா? முள்ள பார்த்து வருவா, அவளை பார்த்து வருவா. அவ இருக்கடா, மெதுவா பேசுறா. அவ காதல மட்டும் இருந்துச்சுன்னா ஓடிடுவாடா. முதல்ல நம்மள தூக்கில மாட்டி விட்டு வர்றா. சாமி கும்பிட்டியா? நல்லா கும்பிட்டியா? நீ செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டியா? தனியா போற பொண்ணு கிட்ட வீரமாட காட்டுறீங்க. எங்க வீரம் என்னன்னு இப்ப காட்டட்டுமா? நீ எப்படி மயில் இங்க வந்த? இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லக்கா, நீ ராத்திரி கெட்ட கனவு வந்துச்சுன்னு சொன்னல, அப்ப இருந்தே எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சுக்கா. ஏதோ தப்பு நடக்க போறத நமக்கு புரிய வைக்கதா அந்த கனவு வந்ததா எனக்கு தோணுச்சு. அதனாலதான்க்கா உன்கிட்டயும் சொல்லாம நானும் தேனும் இங்க வந்தோம். நீங்க சந்தேகப்பட்டு வந்தது நல்லதா போச்சு மயிலு. இல்லன்னா இந்த படுபாவி இந்நேரம் என்ன கொன்னே போட்டிருப்பான். விடுக்கா, இதையே நினைச்சிட்டு இருக்காத. அம்மா அங்க தவிச்சிட்டு இருக்கோம். நீ போய் பூஜைய முடி. நீங்களும் என் கூட வந்துருங்கடி. இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? ஓடி போனவ ஆளுங்களோட வந்துட்டா உங்க உசுருக்கு ஆபத்து ஆயிடும்டி. அட நீங்க வேறக்கா, அவன் ஓடின வேகத்தை பார்த்தா இனிமே இந்த ஊர் பக்கமே வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். உங்களை கொல்ல வந்த இவனுக்கு இன்னும் கொஞ்சம் பூச பாக்கி இருக்கு.
அதை முடிச்சிட்டு நாங்க வந்துடுறோம். நீங்க முதல்ல போங்கக்கா. அக்கா நாங்க பின்னாலேயே வரோம்க்கா, நீ போ. அக்கா இங்க நடந்தது எதுவும் அங்க யாருக்கும் தெரிய வேணாம். முக்கியமா அம்மா ரொம்ப பயந்துடும்க்கா. கோயில சுத்தம் பண்ண நேரம் ஆயிடுச்சுன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுடு. சரிடி, நீங்களும் சீக்கிரம் வந்து சேருங்க. சரிக்கா, பாத்து போங்கக்கா. நீ போ. எந்திரி. யாருடா நீ? அவனா நீ? வாடி மாப்ள, வா. இது பொணமா வர வேண்டியவ எப்படிப்பா உயிரோட வரா? எனக்கு அதான் ஒன்னும் புரியல. எங்கேயும் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குமா? அந்த பரதேசியை நம்பி இந்த வேலையை ஒப்படைச்சும் போது என் புத்தியத்தான் எதையாவது கொண்டு அடிக்கணும். அப்பா இப்ப டென்ஷன் ஆகாதீங்க, முகத்தை முதல்ல சகஜமா வச்சுக்கோங்க. இல்லனா எல்லாருக்கும் இப்ப சந்தேகம் வந்துடும். என்ன நடந்துச்சுன்னு அப்புறம் விசாரிச்சுக்கலாம். சரி போ. சாமி வந்தாச்சு. ஓம் சக்தி கொடு. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? வந்துச்சு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எம்மடி மலரு, என்ன ஆச்சு? என் மருமவ போனவள இம்புட் நேரமாயா ஆளை காணலையேன்னு நான் பதறி போயில கிடந்தேன். உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மலரு, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? வழியில ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, கன்னிமார் கோயில்ல ஒரே இலையும் சருகுமா இருந்துச்சு. அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. காட்டுல ஆள் நடமாட்டம் ஏதாவது இருக்கா மலரு? இல்லங்க, போயிட்டு வர வரைக்கும் நான் யாரையுமே பார்க்கல. ஏமா, முகத்தை பார்த்தா ஏதோ பயந்து போன மாதிரியே தெரியுதே. உண்மையை சொல்லு, எதுவும் வழியில பிரச்சனை ஏற்படலையே? இல்ல நாங்கெல்லாம் கஷ்டப்பட போறோமேன்னு ஒருவேளை எங்க கிட்ட சொல்லாம எதையாவது மறைக்கிறியா? இல்ல முதலாளி, சாமி முன்னாடி நான் ஏன் போய் சொல்ல போறேன்? வெயில்ல போயிட்டு வந்ததால முகம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இவ என்னப்பா எதுவுமே நடக்காத மாதிரி சாதிக்கிறான். நாம அனுப்புன ஆளுங்க எங்கதான் போனாங்க? இல்லம்மா, இவன் நிச்சயமா ஏதோ பொய் சொல்றா. வழியில நிச்சயம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா இவ என்னடான்னா எதுவுமே நடக்காத மாதிரி மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அந்த தடி என்கிட்ட பேசினாதான் இந்த குழப்பம் தீரும். அப்பா வாங்கப்பா. சரி போ, நீ அங்க போய் நில்லு போ.